பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 41 அதிகாரம் 1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கவனியுங்கள். சிறுமைப்பட்டவன் மேலே நம்ம கவனத்தை செலுத்தும் போது அவனுக்கு வேண்டிய உதவியை செய்யும்போது பிரைஸ் தி லார்ட், அவனுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறதான அந்த உதவி என்ன செய்கிறது தெரியுமா? கர்த்தர் நமக்கு வருகிறதான ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நமக்கு தொல்லைகள் வரும்போது கர்த்தர் நம்மை மீட்கக்கூடியவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 14:21 வாசிக்கும்போது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் பிறரை அவமதிக்கிறோம்ல, அவங்களுடைய நிலையை கண்டு, அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மளிடத்தில் அவர்கள் உதவிக்காக வரும்பொழுது நம்ம அவர்களை அவமதிக்கிறோம். வேதம் சொல்லுது, நாம் அவர்களை அவமதிக்கும்போது அது பாவம்னு சொல்லுதுங்க. பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 9:8 வாசித்து பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நற்கிரியைகளை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம இவைகளை மறந்து விடுகிறோம் பாருங்க. உபாகமத்தில் 15 அதிகாரம் 7 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனை ஒருவன் இருந்தால், எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் இரு. அவருடைய கஷ்டமான சூழ்நிலையில் உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. அவங்க கேட்குற உதவியில் நீ இல்லைன்னு சொல்லாமல் உன்னால் முடிந்த உதவியை நீ செய்ய. அப்படி செய்யும் பொழுது வார்த்தை சொல்லுகிறது, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். 2 சொல்லுகிறது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடே. சத்துருனுடைய இஷ்டத்திற்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க. சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தையை வைங்க. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யுங்க. அது உங்களை ஆசீர்வதிக்கும். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. எந்த தீங்கும் உன்னை அணுகாது. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலேயும்
ஒரு பெருக்கத்தை காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சிறுமைப்பட்டவன் மேலே எங்கள் கவனத்தை செலுத்த, ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் செய்யும் ஊழியத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறதே, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு. பிரைஸ் அல்லாஹ். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களுடைய ஆகாரத்தை நாங்கள் விதைக்கிறோம். நாங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் எங்கள் நாட்களில் பலன் கொடுக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.